சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டில் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் பேரலல் ரோஸ். ஓகேவா? பேரலல் ரோஸ்னால் 2 ரோஸ் கொடுத்துருவாங்க. ஒருத்தவங்க வந்து சவுத் ஃபேஸ் பண்ணி ஒரு ரோவில் உட்காந்துருக்காங்க, சவுத் ஃபேஸ் பண்ணி உட்காந்துருக்காங்கன்னு சொல்லுவாங்க. இன்னொரு ரோவில் இருக்கவங்க நார்த் ஃபேஸ் பண்ணி உட்காந்துருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ரோவில் இருக்கவங்களுக்கு ரைட் சைடு இதாக இருக்கும், லெஃப்ட் சைடு இதாக இருக்கும். ஆனால் அந்த சைடு ஆப்போசிட் சைடில் உட்காந்துருக்கவங்களுக்கு ரைட் சைடு இதாக இருக்கும், லெஃப்ட் சைடு இதாக இருக்கும். ஆமாவா? அப்படியே ஆல்டர்னேட்டாக இருக்கும். ஸோ சம்ஸை சால்வ் பண்ண உங்களுக்கு தெரிஞ்சிடும். கொஞ்சம் கன்ஃபியூஷனான ப்ராப்ளம் தான். ஏன்னா லெஃப்ட்டு ரைட் கொஞ்சம் மாறும். அது கொஞ்சம் கரெக்டாக பார்த்து சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? இது நார்த்து, இது சவுத்து. ஆமாவா? ஓகே. ஃபர்ஸ்ட் கொஷின். 6 people are sitting in 2 parallel rows. 6 பேர் 2 இணை வரிசைகளில் அமர்ந்துள்ளனர். 6 persons உட்காந்துருக்காங்களாம். 2 parallel ரோஸில் உட்காந்துருக்காங்க. இது ஒரு ரோ, இது ஒரு ரோ. இது R1 எடுத்துக்கலாம், இது R2 எடுத்துக்கலாம். கொஷினில் கொடுத்துருக்காங்க. இன் ரோ 1 XYZ ஃபேஸஸ் சவுத். ஸோ R1ல் உட்காந்துருக்காங்க, சவுத்தை ஃபேஸ் பண்ணி உட்காந்துருக்காங்க. ஸோ இப்படி எடுத்துக்கலாமா? R2ல் PQRன்னு 3 பேர் உட்காந்துருக்காங்க, அவங்க நார்த்தை ஃபேஸ் பண்ணி உட்காந்துருக்காங்க. இப்படி எடுத்துக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இதில் என்ன சொல்கிறாங்க? Y is opposite to Q. ஸோ ஒய்யும் கியூவும் வந்து ஆப்போசிட் டு ஈச் அதர்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ரோவில் XYZ இருப்பாங்க, இந்த ரோவில் PQR இருக்காங்க. ஓகேவா? இப்போ இதில் ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒய்யும் கியூவும் ஆப்போசிட் டு ஈச் அதர். ஒன்று இங்கே இருக்கலாம், இல்லை இங்கே இருக்கலாம், இல்லை இங்கே இருக்கலாம். ஆனால் ஒய்யும் கியூவும் ஆப்போசிட் டு ஈச் அதர்னு சொல்லிட்டாங்க. ஓகே. அடுத்து என்ன சொல்கிறாங்க? Z is at the right end of the row 1. ரோ 1ஓட ரைட் எண்டில் Z இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஒருத்தரோட பொசிஷன் கான்ஸ்டன்ட் பொசிஷன், அது நமக்கு தெரிஞ்சிருச்சு. Z வந்து ரோ 1ல் ரைட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி சவுத்தை ஃபேஸ் பண்ணி இருக்கவங்களுக்கு இதுதான் ரைட் சைடாக இருக்கும். இந்த சைடெல்லாம் ரைட் சைடு, இந்த சைடு லெஃப்ட் சைடு. ஓகேவா? இது ரைட் சைடு, இது லெஃப்ட் சைடு. அப்போ ரைட் எண்ட் ஆஃப் த ரோ அப்படின்னா இங்கே தான் Z இருப்பாங்க. ஆமாவா? ரைட் எண்ட் ஆஃப் த ரோவில் Z இருக்காங்க. ஓகே. இப்போ அடுத்து என்ன க்ளூ கொடுத்துருக்காங்க? R is to the immediate left of Q. ஆறுங்கிறவங்க கியூவோட இம்மீடியட் லெஃப்டில் இருக்காங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே. அப்போ கியூவோட இம்மீடியட் லெஃப்ட் எது? இதுதான் லெஃப்ட். ஆமாவா? கியூக்கு லெஃப்ட் இது. ஸோ ஆறுங்கிறவங்க கியூக்கு பக்கத்துலேயே இருப்பாங்க. ஓகேவா? ஆறுங்கிறவங்க கியூக்கு பக்கத்துலேயே இருக்காங்க. நெக்ஸ்ட், P is at the right end of the row 2. ஓகே. Pங்கிறவங்க ரோ 2ல ரைட் எண்டில் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. இப்போ இது ரைட் சைடு, இது லெஃப்ட் சைடு. ஆமாவா? ரைட் எண்டில் P இருக்காங்க அப்படின்னா P இங்கே இருப்பாங்களா? இப்போ இந்த செகண்ட் ரோவில் பார்த்தோன்னா எல்லாத்தோட பொசிஷன்ஸும் நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா பியோட பொசிஷன் கான்ஸ்டண்ட்டாக ஒரு இடத்துல தான் இருக்குங்கிறத சொல்லிட்டாங்க. அப்படிங்கிறப்ப P இங்கே இருப்பாங்க, பக்கத்தில் Q, பக்கத்தில் R. ஓகேவா? இப்படி பிளேஸ் பண்ணிடலாமா? இப்போ Qக்கு ஆப்போசிட்டில் Y இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. Q இஸ் ஆப்போசிட் டு ஒய்ன்னு கொடுத்துருந்தாலும் சரி, Y இஸ் ஆப்போசிட் டு Qன்னு கொடுத்துருந்தாலும் சரி. ஸோ Pக்கு ஆப்போசிட்டில் ஒய்ங்கிறவங்க இங்கே இருக்காங்க. அப்போ இன்னும் இந்த ரோ 1ல் யாரோட பொசிஷன் எழுதலை? எக்ஸோட பொசிஷன் மட்டும் எழுதலை. அப்போ எக்ஸோட பொசிஷன் லெஃப்ட் ஹேண்டில் இங்கே வரும். ஓகேவா? இப்போ கொஷின் என்ன கேட்டிருக்காங்க? ஹூ இஸ் ஆப்போசிட் டு இசட்? இசட்டோட ஆப்போசிட்டில் யார் இருக்காங்கன்னு கேட்குறாங்க. இசட்டோட ஆப்போசிட்டில் யார் இருக்காங்க? ஆறுங்கிறவங்க இருக்காங்க. ஓகே. ஸோ இந்த கொஷினுக்கான ரைட் ஆன்சர் ஆர். இசட்க்கு ஆப்போசிட்டில் ஆறுங்கிறவங்க தான் இருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின். 8 persons A, B, C, D, E, F, G and H are sitting in 2 rows opposite to each other. ஓகே. 8 பேர் உட்காந்துருக்காங்க ஒரு ரோவில்.
8 பேர்ல ஈச் ரோல 4 பேரா உட்காந்துருக்காங்க. ஓகேவா? எந்த ரோல யாரு உட்காந்துருக்காங்கங்கிறத நம்ம கிட்ட சொல்லல. ஆமாவா? டோட்டலா 4 பேர் உட்காந்துருக்காங்க. 4 பேர் சவுத்தை பார்த்து உட்காந்துருப்பாங்க. இன்னும் 4 பேர் நார்த்தை பார்த்து உட்காந்துருப்பாங்க. இவ்வளோதான் லைன்ல கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ ஈச் ரோ ஹேஸ் 4 பர்சன். ஈச் ரோலையும் 4 பேர் இருக்காங்களாம். பி அண்ட் சி ஆர் சிட்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஈச் அதர். அதே போல் தமிழில் என்ன கொடுத்துருக்காங்க? பி மற்றும் சி ஒருவருக்கொருவர் எதிரெதிரே அமர்ந்துள்ளனர். ஸோ பி சி இதுலேயே வந்து 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. பிசி இப்படியும் உட்காந்துருக்கலாம், இல்லை சிபி அப்படின்னு உட்காந்துருக்கலாம். இங்கே எழுதுகிறேன். ஓகேவா? சிங்கிறவங்க அந்த ரோலையும் வந்திருக்கலாம், பிங்கிறவங்க இந்த ரோலையும் வந்திருக்கலாம். ஸோ 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ என்ன சொல்கிறாங்க? சி இஸ் பிட்வீன் டி அண்ட் இ. டிக்கும் ஈக்கும் நடுவில் சி உட்காந்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. டிக்கும் ஈக்கும் நடுவில் சி உட்காந்துருக்காங்க. ஓகே, அடுத்த லைனில் என்ன சொல்கிறாங்க? ஹெச் இஸ் சிட்டிங் டு த இமீடியட் லெஃப்ட் ஆஃப் இ. ஈயோட இமீடியட் லெஃப்டில் ஹெச் உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஈயோட இமீடியட் லெஃப்ட்னா ஈயோட இமீடியட் லெஃப்ட் எதுப்பா வருது? ஈயோட இமீடியட் லெஃப்டில் இங்கே வர மாதிரி ஆகிரும். ஆமாவா? அப்போ இந்த சைட் போட்டு பார்ப்போமா? ஈயோட இமீடியட் லெஃப்டில் ஹெச் இங்கே வராங்க. இதுலேயே வந்து இன்னும் ஒரு 2 பாசிபிலிட்டி இருக்குது. இந்த பாசிபிலிட்டி வரலன்னா நான் அந்த பாசிபிலிட்டி வச்சு சொல்கிறேன். ஓகேவா? இஃப் சப்போஸ் இதில் ஆன்சர் வரல அப்படிங்கிற பட்சத்தில். இப்போ ஹெச் அண்ட் எஃப் ஆர் டயக்னலி ஆப்போசிட். டயக்னலி ஆப்போசிட்னா கார்னர் ஆப்போசிட்டுங்கிறாங்க. ஓகேவா? தமிழில் படிச்சிங்கன்னா தெரியும். ஹெச் மற்றும் எஃப் மூளை விட்டத்திற்கு எதிரெதிரே உள்ளனர். மூளை விட்டம்னா டயக்னலி ஆப்போசிட். இந்த கார்னரில் ஹெச் இருக்காங்கன்னா இந்த கார்னரில் எஃப் இருப்பாங்கங்கிறது மீனிங். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ அடுத்து என்ன சொல்கிறாங்க? ஜி அண்ட் பி ஆர் நாட் நியர் டு ஈச் அதர். ஜியும் பியும் நியரராக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஜியை இங்கே பிளேஸ் பண்ணிடலாம். இன்னும் ஒரே ஒரு ஆள் தான் இருக்காங்க, ஏங்கிறவங்க. மற்றவங்க எல்லா பொசிஷன்லையும் ஃபில் பண்ணிட்டோம். இப்போ ஏங்கிறவங்க இங்கே இருக்காங்களா? இப்போ கொஸ்டினில் என்ன கேட்குறாங்க? ஹூ இஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஏ. ஏவோட ஃப்ரண்ட்டில் யார் இருக்காங்கன்னு கேட்குறாங்க. ஏவோட ஃப்ரண்ட்டில் ஈங்கிறவங்க இருக்காங்க. ஓகேவா? ஏவோட ஃப்ரண்ட்டில் ஈங்கிறவங்க இருக்காங்க. ஸோ ரைட் ஆன்சர் இஸ் இ. இப்போ இதில் ஒரு பாசிபிலிட்டி இருக்குன்னு சொன்னேன்ல, அதை நான் இங்கே பிளேஸ் பண்ணி காட்டுறேன். இப்போ என்ன பாசிபிலிட்டினா பியை பிடிசிஇயா. இப்போ ஃபர்ஸ்ட்லேருந்தே படிப்போம். பி அண்ட் சி ஆர் சிட்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஈச் அதர். பி அண்ட் சி ஆர் சிட்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஈச் அதர். சி இஸ் பிட்வீன் டி அண்ட் இ. இப்போ டிக்கும் ஈக்கும் நடுவில் சி உட்காந்துருக்காங்கன்னு டிஇயோட பொசிஷன் இப்படி போட்டோமா? இப்போ இடி அப்படின்னு இப்படி போட்டு பார்ப்போம். ஏன்னா இங்கே ரெஸ்பெக்டிவ்லின்னு சொல்லலை. ஆமாவா? சி இஸ் பிட்வீன் டி அண்ட் இ ரெஸ்பெக்டிவ்லினா டிஇன்னு இப்படியே போட்டிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி போஸ்ட் பண்ணி பார்ப்போமே. ஸோ இடி, இயை இந்த சைடும் டியை வந்து சியோட ரைட் சைடும் பிளேஸ் பண்ணி பார்ப்போம். அப்படி பிளேஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஹிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஹெச் இஸ் சிட்டிங் டு த இமீடியட் லெஃப்ட் ஆஃப் இ. இயோட இமீடியட் லெஃப்டில் ஹெச் இங்கே உட்காந்துருக்காங்க. ஸோ எல்லாத்தோட பொசிஷன்ஸ் செகண்ட் ரோவில் இருக்கவங்க எல்லா பொசிஷன்ஸும் தெரிஞ்சிருச்சா? ஹெச் இ சி டி. ஓகே, இப்போ சிக்கு ஆப்போசிட்டில் பி இருக்காங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க? ஹெச் அண்ட் எஃப் ஆர் டயக்னலி ஆப்போசிட். ஹெச்சும் எஃப்பும் டயக்னலி ஆப்போசிட்னு சொல்லிட்டாங்க. டயக்னலி ஆப்போசிட்னா கார்னரில் உட்காந்துருக்காங்க. ஹெச் இந்த கார்னர்னா எஃப் இந்த கார்னர். ஓகேவா? இப்போ அடுத்த ஹிண்ட்ல என்ன சொல்கிறாங்க? ஜி அண்ட் பி ஆர் நாட் நியர் டு ஈச் அதர். ஜியும் பியும் நியரர் இல்லை அப்படிங்கிறாங்க. ஸோ ஜி ஒரு பிளேஸ் தள்ளி இங்கே வருவாங்க. இன்னும் ஒரே ஒருத்தங்களோட பொசிஷன் தான் போடணும். ஏவோட பொசிஷனை இங்கே பிளேஸ் பண்ணிடலாம். இப்போ அகெயின் கொஷினை படிங்களேன். ஹூ இஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஏ. ஏவோட ஃப்ரண்ட்டில் யார் இருக்காங்க? ஈங்கிறவங்க இருக்காங்க.
ஓகேவா? ஸோ ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் இ. இதே போல் இங்கே டிஇன்னு பொசிஷனை மாற்றினோமா, அதே போல் இங்கே டிஇன்னு பொசிஷனை மாற்றினீங்கன்னா இந்த மாதிரி நின்றோம். ஓகேவா? இந்த மாதிரி ஸ்ட்ரக் ஆயிரும். ஈயோட லெஃப்ட் வந்து மாறி வரும். அதனால் நீங்கள் இப்படி மாற்றி போட்டிங்கனாலுமே இதோட ஆன்சர் வந்து ஈயாக தான் வரும். ஓகே, ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் கொஷின், தேர்ட் கொஷின். 8 persons P, M, R, T, Q, U, V and W are sitting in front of each other in 2 rows. அதே போல் 2 ரோஸில் 4 பேராக உட்காந்துருக்காங்க. ஓகே, டயக்ராம் வரைய வேணாம். 2 ரோஸில் 4 பேராக உட்காந்துருக்காங்க. ஓகேவா? P is sitting between U and V. ஓகே, P is sitting between U and V. P is sitting between V and U. ஏன்னா ரெஸ்பெக்டிவ்லின்னு கொடுக்கல, அதனால் நம்ம ரெண்டு இதையும் எடுத்துக்கலாம். ஃபேஸிங் நார்த் சைடு. ஓகே, நார்த்தை ஃபேஸ் பண்ணி உட்காந்துருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு தான் கொஷினை ஃபுல்லாக பார்க்கணும். அப்போ நான் போட்ட மாதிரி போட்டால் வந்து சவுத் ஃபேஸ் பண்ண மாதிரி இருந்தது. அதனால் P, U, V இதுதான் நார்த் ஃபேஸிங்கா. ஸோ எல்லாம் நார்த் ஃபேஸிங்கில் உட்காந்துருக்காங்க. அந்த பொசிஷன்னு சொல்லலை, அதனால் நம்ம மாற்றியும் ஒரு இது எடுத்துக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? Q is to the immediate left of M. ஓகே, Qங்கிறவங்க நெக்ஸ்ட் ரோவில் வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே ஒரு ரோவில் 4 பேருன்னு தான் சொல்லிட்டாங்கல்ல, அதனால் Q, M இவங்க பொசிஷன்ஸ்லாம் தெரியல. அதனால் இங்கே கொடுத்துருக்க விஏ ரிலேட்டடாக வேறு ஏதாவது, அதாவது யூபிவி இவங்க ரிலேட்டடாக வேறு ஏதாவது ஹிண்ட் இருக்கா? இங்கே லாஸ்ட் லைனில் பார்த்தீங்கன்னா வின்னு இருக்குது. M and W is to the immediate right of V. இல்லை, R is between T and M and W is to the immediate right of V. ஓகே, அப்போ என்ன சொல்கிறாங்க? W வந்து வியோட இமீடியட் ரைட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டபிள்யூவோட இமீடியட் ரைட் வந்து, அதாவது வியோட இமீடியட் ரைட்டில் டபிள்யூ இருக்காங்க. அப்போ டபிள்யூங்கிறவங்க இங்கே இருக்காங்களா? இந்த சைட் டபிள்யூ போட முடியாது, ஏன்னா விக்கும் யூக்கும் நடுவில் பி மட்டும்தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த இது ஃபால் ஆகலை. ஸோ இதை மட்டும் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஒரு ரோவோட பொசிஷன்ஸ் நமக்கு தெரிஞ்சிச்சு. செகண்ட் ரோவோட பொசிஷன்ஸை இப்போ ஃபில் பண்ணிடலாம். Q is to the immediate left of M and facing W. Q வந்து எம்மோட இமீடியட் லெஃப்டில் இருக்காங்களாம், ஆனால் Q வந்து டபிள்யூவை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. அப்போ Qவோட பொசிஷன் இங்கே, எம்முக்கு லெஃப்டில் Q இருக்காங்க. ஏன்னா எம்மு Qலாம் வந்து சவுத் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, அதனால எம்மோட லெஃப்ட் வந்து இந்த சைடு தான் வரும். ஓகேவா? Q வந்து டபிள்யூவை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டு ஹிண்ட்டையுமே நம்ம சால்வ் பண்ணிட்டோம். அடுத்து என்ன சொல்கிறாங்க? R is between T and M. R is between T and M. ஓகேவா? இப்போ கொடுத்துருக்க எல்லாத்தையும் நம்ம சால்வ் பண்ணிட்டோம். கொஷின் கீழே கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ கொஷினில் என்ன கேட்குறாங்க? ஹூ இஸ் சிட்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஆர்? ஆருக்கு முன்னால் யார் அமர்ந்திருக்கிறார் அப்படின்னு கேட்குறாங்க. ஆருக்கு முன்னாடி யார் உட்காந்துருக்காங்க? ஆருக்கு முன்னாடி பிங்கிறவங்க உட்காந்துருக்காங்க. ஸோ ரைட் ஆன்சர் இஸ் பி. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? ஹூ இஸ் த இமீடியட் ரைட் ஆஃப் ஆர்? ஆரோட இமீடியட் ரைட்டில் யார் இருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆரோட லெஃப்ட் இது, ஆரோட ரைட் இது. ஆரோட ரைட்டில் யார் உட்காந்துருக்காங்கன்னு கேட்குறாங்க. ஆரோட ரைட்டில் டி உட்காந்துருக்காங்க. ஆரோட வலதுபுறத்தில் டீங்கிறவங்க உட்காந்துருக்காங்க. ஓகேவா? டி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் பேர்ஸ் பர்சன் ஆர் சிட்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஈச் அதர்? அதாவது பின்வரும் எந்த ஜோடிகளில் நபர்கள் ஒருவருக்கொருவர் முன்னால் அமர்ந்திருக்கிறார்? அதாவது இங்கே நாலு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்களா, இதில் ஆப்போசிட்டில் உட்காந்துருக்கவங்க யாரு அப்படிங்கிறத கேட்குறாங்க. எம்வி அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். எம்மும் வியும் ஆப்போசிட்டாக உட்காந்துருக்காங்களா? ஆமாம், எம் அண்ட் வி ஆப்போசிட்டாக தான் உட்காந்துருக்காங்க. அப்படிதான் நமக்கு ஆன்சர் வந்திருக்கு. இப்போ இதை வச்சு கூட நம்ம போட்டிருக்கிறத செக் பண்ணிக்க முடியும், நம்ம டயக்ராம் வந்து கரெக்டாங்கிறத. ஏன்னா இதில் ஒரு ஆப்ஷன் தான் கரெக்டாக இருக்கும், ஆமாவா? இதில் 2-3 ஆப்ஷன் நமக்கு கரெக்டுங்கிற மாதிரி வந்ததுன்னா
ஸோ எம்மும் வியும் ஆப்போசிட்டாக தான் உட்காந்துருக்காங்க, யூவும் ஆரும் ஆப்போசிட்டாக தான் உட்காந்துருக்காங்க அப்படின்னு வந்துச்சுன்னா நம்ம ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்கோங்கிறது அர்த்தம். ஓகேவா? இல்லை டிவி ஆப்போசிட்டாக உட்காந்துருக்காங்க, ஏதோ ஒன்று. இந்த கொடுத்துருக்க ஆப்ஷனில் 2 ஆப்ஷன் வந்து சேமாக வந்ததுன்னா ஒன்று நம்ம ஆன்சர் தப்பாக போட்டிருப்போம்னு அர்த்தம், இல்லைனா கொஷினே தப்புங்கிறது மீனிங். ஓகேவா? இப்போ எம்வி தாங்கிறது ஆப்போசிட்டாக இருக்குது. ஸோ அப்போ ஆரும் வியும் ஆப்போசிட்டாக இருக்க மாட்டாங்க, டியும் வியும் கண்டிப்பாக ஆப்போசிட்டாக இருக்க மாட்டாங்க, ஏன்னா எம்முக்கும் வியும் தான் ஆப்போசிட்டு. யூஆர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, யூவும் ஆரும் இங்கே ஆப்போசிட்டாக வராங்களாங்கிறத பார்ப்போமா? யூவும் ஆரும் இங்கே ஆப்போசிட்டாக வரல, ஏன்னா யூக்கு ஆப்போசிட் டீன்னு இங்கே வந்திருக்கு, ஆருக்கு ஆப்போசிட் பிங்கிறது வந்திருக்கு. ஸோ நம்ம போட்டிருக்க கொஷின் கரெக்டு, கொஷினுக்கான ஆன்சர் கரெக்டு. ஸோ இந்த கொஷினுக்கான ரைட் ஆன்சர் எம்வி. இது நமக்கு ஒரு சின்ன கிராஸ் செக்கிங் மாதிரி. ஓகேவா? இந்த மாதிரி கொஷின் கேட்டாங்கன்னா இவங்க 2 பேரோட பேரு, எம்முவியும் பேரா, இது கரெக்டா, ஆப்போசிட் ஆப்போசிட்டில் தான் உட்காந்துருக்காங்களா அப்படின்னு இந்த கொஷின் கேட்டாங்கன்னா இதை வச்சு நம்ம ஸ்லைட்டாக செக் பண்ணிக்கலான்னு வைங்களேன். ஓகே ஓகே. நெக்ஸ்ட் கொஷின், 4th question. 5 boys, Ashwin, Dinesh, Kumar, Chetan and Ravi, and 5 girls, Parul, Komal, Radha, Samita and Vimala, sit in 2 rows facing each other. ஓகேவா? என்ன சொல்கிறாங்க? அஸ்வின், தினேஷ், குமார், சேத்தன் மற்றும் ரவி ஆகிய 5 சிறுவர்களும், பருள், கோமல், ராதா, சமிதா மற்றும் விமலா ஆகிய 5 சிறுமிகளும் ஒருவருக்கொருவர் எதிரெதிரே 2 வரிசைகளில் அமர்ந்துள்ளனர். ஓகே. ஆல் பாய்ஸ் ஆர் ஃபேஸிங் நார்த். எல்லா பாய்ஸும் நார்த்தை ஃபேஸ் பண்ணி உட்காந்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. 2 ரோவில் இருக்காங்கங்கிறப்ப பாய்ஸ் எல்லாம் நார்த்தை ஃபேஸ் பண்ணி உட்காந்துருக்காங்கன்னா அப்போ கேர்ள்ஸ்லாம் எதை ஃபேஸ் பண்ணி உட்காந்துருப்பாங்க? சவுத்தை ஃபேஸ் பண்ணி உட்காந்துருப்பாங்களா? ஓகே. பாய்ஸ் வந்து நார்த் ஃபேஸ் பண்ணி உட்காந்துருப்பாங்க, கேர்ள்ஸ்லாம் வந்து சவுத் ஃபேஸ் பண்ணி உட்காந்துருக்காங்க. ஃபர்ஸ்ட், குமார் இஸ் டு த இமீடியட் ரைட் ஆஃப் ரவி அண்ட் ஆப்போசிட் டு பருள். ஓகே. இப்போ இதுலேயே ஒரு 2-3 ஹிண்ட்டை ஜாயின் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு குட்டி குட்டியாக பிரேக் டவுன் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க? குமார் இஸ் டு த இமீடியட் ரைட் ஆஃப் ரவி. ரவியோட இமீடியட் ரைட்டில், ரவியோட ரைட்டுங்கிறது இது, ஏன்னா ரவி வந்து நார்த் ஃபேஸ் பண்ணி உட்காந்துருக்காங்க. ரவியோட ரைட்டில், இமீடியட் ரைட்டில் குமாருங்கிறவங்க உட்காந்துருக்காங்க. அப்புறம் என்ன சொல்கிறாங்க? அண்ட் ஆப்போசிட் டு பருள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ யாருக்கு ஆப்போசிட்டில் பருள் உட்காந்துருக்காங்க? குமாருக்கு ஆப்போசிட்லையா, ரவிக்கு ஆப்போசிட்லையா? இங்கிலீஷில் படிக்கிறப்ப இந்த கன்ஃபியூஷன் வரும். இப்போ ஆப்போசிட் டு அண்ட் ஆப்போசிட் டு பருள்னா இப்போ யாருக்கு ஆப்போசிட்னு போடுறது? ரவிக்கு ஆப்போசிட்னு போடுறதா இல்லை குமாருக்கு ஆப்போசிட்னு போடுறதா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் வந்ததுன்னா இங்கே அண்டுங்கிறது ஒரு கன்ஜங்ஷன் தான். இந்த இன்ஃபர்மேஷன் வந்து குமாரை பற்றின இன்ஃபர்மேஷன் தான். ஓகேவா? குமாரை பற்றின இன்ஃபர்மேஷன் இன்னும் முடியல அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அண்டுங்கிற கன்ஜங்ஷன் வச்சு வந்திருக்கனால சொல்கிறேன். குமார் இஸ் இமீடியட் ரைட் ஆஃப் ரவி அண்ட் ஆப்போசிட் டு பருள். குமார் வந்து ரவிக்கு இமீடியட் ரைட்லேயும் உட்காந்துருக்காரு, பருளுக்கு ஆப்போசிட்லேயும் உட்காந்துருக்காரு அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டேட்மெண்ட்கான எக்ஸ்பிளனேஷன். ஓகேவா? இவங்க 2 பேரும் நேராக உட்காந்துருக்காங்க. இப்போ வந்து இந்த சென்டென்ஸ் இன்னும் முடியல. அதாவது பருளை பற்றின இன்ஃபர்மேஷன் இங்கே வந்துருச்சு. பருள் இஸ் நாட் அட் எனி எண்ட். ஓகேவா? இப்போ பருளுங்கிறவங்களை பற்றி சொல்கிறாங்க. பருள் இஸ் நாட் அட் எனி எண்ட். பருளுங்கிறவங்க எண்டில் இல்லை அப்படிங்கிறாங்க. அப்போ பருள் எண்டில் இல்லை அப்படின்னா குமாரும் எண்டில் இருக்க மாட்டாங்க. அப்போ பின்னாடி பருளுக்கும் குமாருக்கும் பின்னாடி ஒருத்தரோ 2 பேரோ உட்காந்துருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேவா? இப்போ தமிழ்லையும் படிச்சிடலாம். எங்க குமார் ரவியின் உடனடி வலதுபுறத்திலும் பருளுக்கு எதிரிலும் உள்ளார். அவர் எந்த முனையிலும் இல்லை. அவருங்கிறது இங்கே குமாரை பற்றினும் எடுத்துக்கலாம், இல்லை பருளை பற்றினும் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஏன்னா 2 பேருமே இப்போ பருளை பற்றின இன்ஃபர்மேஷனாக இருந்தாலுமே பருள் லாஸ்ட்டாக இல்லைன்னா குமாருமே லாஸ்ட்டாக இருக்க மாட்டார். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு, ராதா ஹூ இஸ் டு த இமீடியட் ரைட் ஆஃப் கோமல் அண்ட் ஆப்போசிட் டு சேத்தன் இஸ் அட் ஒன் ஆஃப் த எண்ட்ஸ். ஓகே. இப்போ இந்த இன்ஃபர்மேஷனில் கோமல், ராதா, புதுசாக சில பேரை பற்றி சொல்கிறாங்க. ஆமாவா? இப்போ ஆல்ரெடி நம்மக்கிட்ட யார் இருக்கா? ரவி, குமார், பருள் இருக்காங்களா? அவங்கள பற்றி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்களாங்கிறத பார்ப்போமா? ஸோ தட் நமக்கு ஈஸியாக இருக்கும் சால்வ் பண்ணுறதுக்கு. அவங்கள பற்றின இன்ஃபர்மேஷன் வேறு எதுவும் இல்லை. இப்போ என்ன சொல்கிறாங்க?
புதுசா 2, 3 கேரக்டர்ஸ இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. ராதா ஹூ இஸ் இம்மீடியட் ரைட் ஆஃப் கோமல். இப்ப இங்க அதாவது நார்த்த ஃபேஸ் பண்ணி இருக்கவங்கள பத்தி சொல்றாங்க. கேர்ல்ஸ பத்தி சொல்றாங்கங்கிறப்ப, கேர்ல்ஸ் வந்து சவுத் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்களா? நார்த்ல உட்காந்துருக்கவங்கள சொல்றாங்க. இப்ப ராதாவ சும்மா ரேண்டமா ஒரு இடத்துல பிளேஸ் பண்ணுவோம். இங்க ராதாவை வச்சுக்கிட்டோம்னா, ராதா இஸ் டு த இமீடியட் ரைட் ஆஃப் கோமல். இப்ப கோமலோட இமீடியட் ரைட்ல ராதா உட்காந்துருக்காங்க. ஓகேவா? அண்ட் ஆப்போசிட் டு சேட்டன். அண்ட் ஆப்போசிட் டு சேட்டன்னா இப்பதான் சொன்னேன், ராதா வந்து சேட்டனோட ஆப்போசிட்ல இருக்காங்க அப்படின்னு சொன்னேன். ஓகேவா? இஸ் அட் ஒன் எண்ட். அப்ப இவங்க 2 பேரும் ஏதோ ஒரு கார்னர்ல இருக்காங்கன்னு அர்த்தம். ஓகேவா? இவங்க 2 பேரும் ஏதோ ஒரு கார்னர்ல எண்ட் ஆஃப் த ரோல இருக்காங்க. இப்ப 1, 2, 3, 4 4 பேர்த்தோட இன்ஃபர்மேஷன் நம்ம பிளேஸ் பண்ணிட்டோம். ஆனா இங்க கொஸ்டின்ல 5 பேர்னு சொல்லியிருக்காங்களா? அப்ப ராதாவும் கோமலும் இந்த சைடு வரதுக்கு சான்ஸ் இருக்கா? இந்த சைடு வரதுக்கு சான்ஸ் இல்ல. ஆமாவா? அப்ப ராதாவும் சேட்டனும் இந்த சைடு தான் இருப்பாங்க. அதாவது சேட்டனோட லெஃப்ட் சைடில் யாருமே இல்லை. சேட்டனோட ரைட் சைடில் தான் எல்லாருமே இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போ கோமலுக்கு ஆப்போசிட்டில் இன்னும் ஒரு பர்சன் இருப்பாங்க. நடுவில் இங்கே இன்னும் ஒரு பர்சன் வர போகிறாங்க. ரவியோட ஆப்போசிட்டில் யாரோ ஒருத்தங்க இருக்காங்க. 1, 2, 3, 4, 5 இந்த லாஸ்ட்டாக ஒருத்தங்க இருக்காங்க. ஓகேவா? இப்போ கொஷினை கம்ப்ளீட் பண்ணிடலாம். அஸ்வின் இஸ் ஆப்போசிட் டு கோமல். ஓகேவா? இங்கே அஸ்வின் பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது கோமலுக்கு ஆப்போசிட்டில் அஸ்வின் இருக்காரு. அதாவது அஸ்வின் இஸ் ஆப்போசிட் டு கோமல் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஹூ இஸ் தேர்ட் டு த ரைட் ஆஃப் சமிதா. இப்போ இங்கே ஹூ இஸ்ங்கிறது யாரு? அஸ்வினா கோமலா? கோமல். ஏன்னா கோமலும் ஷமிதாவும் கேர்ள்ஸு. ஆமாவா? இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து கோமலை பற்றின இன்ஃபர்மேஷன். அண்டுன்னு கொடுத்துருந்தா அஸ்வினை பற்றின இன்ஃபர்மேஷன். இங்கே ஹூ இஸ் தேர்ட் டு த ரைட் ஆஃப் சமிதா அப்படிங்கிறனால இங்கே வந்து கோமலை பற்றின இன்ஃபர்மேஷன். இப்போ கோமலோட தேர்ட் ரைட்டில் உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யார் தேர்ட் ரைட்டில் உட்காந்துருக்காங்களா? கோமல். அப்போ ஷமிதா இங்கே வருவாங்க. ஓகேவா? ஷமிதாவோட தேர்ட் ரைட்டு தான் 1, 2, 3, 4, 5. ஓகே, ஓகேவா? இருங்க. 1, 2, 3, 4, 5. இங்கே யாரும் வரமாட்டாங்கப்பா. 1, 2, 3 தேர்ட் ரைட்டில் சமிதாவோட தேர்ட் ரைட்டில் கோமல் இருக்காங்க. அப்போ இங்கே தேர்ட் ரைட்டில் கோமல் இருக்காங்களா? பருள் இங்கே வருவாங்க. சமிதாவோட 1, 2, 3 தேர்ட் ரைட்டில் கோமல் இருக்காங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க? தினேஷ் அண்ட் விமலா ஆர் நாட் ஆப்போசிட் டு ஈச் அதர். தினேஷும் விமலாவும் ஆப்போசிட் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. தே ஆர் நாட் ஆப்போசிட் டு ஈச் அதர். அப்போ தினேஷுங்கிறவங்க இங்கே வருவாங்களா? ஏன்னா பாய்ஸ் இதில் தினேஷ் ஒருத்தரை தான் கண்டுபிடிக்கணுமா? ஒருத்தரோட பொசிஷன் கண்டுபிடிக்கணும். விமலாவோட பொசிஷனை கேர்ள்ஸ் இதில் கண்டுபிடிக்கணும். ஸோ விமலாவை இங்கே பிளேஸ் பண்ணிடலாம், தினேஷை இங்கே பிளேஸ் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ கீழே கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை சால்வ் பண்ணிடலாம். Who is in the middle of the row of boys? Who is the middle of the row of boys? பாய்ஸ் இதில் மிடிலாக யார் இருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. பாய்ஸ் இதில் மிடிலாக யார் இருக்காங்க? ரவி இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் ரவி. நெக்ஸ்ட்டு, ஹூ இஸ் இமீடியட் டு த ரைட் ஆஃப் பருள். பருளோட ரைட்டில் யார் இருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. பருளோட ரைட்டில் யார் இருக்காங்க? இது வந்து லெஃப்ட் சைடு, இது வந்து இமீடியட் ரைட்டு. பருளோட ரைட்டில் விமலா இருக்காங்க. ஸோ ரைட் ஆன்சர் இஸ் விமலா. அடுத்து என்ன கேட்குறாங்க? ஹூ இஸ் ஆப்போசிட் ஆஃப் தினேஷ். தினேஷுக்கு எதிரே இருப்பவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. தினேஷ்க்கு ஆப்போசிட்டில் யார் இருக்காங்க? சமிதா இருக்காங்க. ஸோ தேர்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர்
சமிதா. ஓகேவா? அடுத்து how many boys are there between Ashwin and Ravi? அஸ்வின்க்கும் ரவிக்கும் நடுவுல எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேக்குறாங்க. அஸ்வின்க்கும் ரவிக்கும் நடுவுல யாராச்சும் இருக்காங்களா? யாரும் இல்ல. ஸோ நன் ஆர் 0. ரெண்டு பேத்துக்கும் நடுவுல யாருமே ஒருத்தருமே இல்ல. நோ ஒன் இஸ் இன் பிட்வீன் ரவி அண்ட் அஸ்வின். ஓகேவா? Fifth question. 6 boys Ramesh, Suresh, Dinesh, Rupesh, Prakash and Kamalesh and 6 girls Seema, Geeta, Rita, Meena, Komal and Radha are sitting in row such that each girl faces one boy, not necessarily in the same order. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா 6 கேர்ள்ஸ் 6 பாய்ஸ் உட்காந்துருக்காங்க, ஒருத்தர் பார்த்த மாதிரி உட்காந்துருக்காங்க, ஆனால் நாட் நெசசரிலி இந்த சேம் ஆர்டர். அப்படின்னா இதே ஆர்டரில் கொடுத்துருக்க ஆர்டர்லேயே எந்த கேர்ள்ஸும் எந்த பாய்ஸும் பார்த்து உட்காரல, ஆப்போசிட்டில் உட்காரல அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, ஆல் கேர்ள்ஸ் ஆர் ஃபேஸிங் சவுத் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ கேர்ள்ஸ் எல்லாம் போன இதில் வந்து பாய்ஸை பற்றின ஒரு ஹிண்ட் கொடுத்துருந்தாங்க, இந்த இதில் கேர்ள்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. கேர்ள்ஸ்லாம் சவுத் ஃபேஸ் பண்ணி உட்காந்துருக்காங்க, பாய்ஸ்லாம் நார்த் ஃபேஸ் பண்ணி உட்காந்துருக்காங்க. ஓகே. சீமா இஸ் டு த இமீடியட் ரைட் ஆஃப் த கேர்ள் ஹூ இஸ் ஃபேஸிங் பிரகாஷ் த பாய் அட் எக்ஸ்ட்ரீம் எண்ட். சீமாங்கிறவங்க யாரு? சீமாங்கிறவங்க ஒரு கேர்ள். அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்காங்க, ஏதோ ஒரு பொண்ணோட ரைட் சைடில் இருக்காங்களாம். இப்போ இவங்க வந்து நார்த்தை ஃபேஸ் பண்ணி இருக்காங்க அப்படிங்கிறனால கேர்ள்ஸ்லாம் வந்து கேர்ள்ஸ் நார்த்தில் உட்காந்துருக்காங்க, சவுத்தை ஃபேஸ் பண்ணி இருக்காங்களா? ஆமாம், கேர்ள்ஸ்லாம் வந்து சவுத் ஃபேஸிங்கில் உட்காந்துருக்காங்க. அப்போ கேர்ள்ஸோட ரைட் சைடு எதா இருக்கும்? இதாக இருக்கும். கேர்ள்ஸோட லெஃப்ட் சைடு வந்து இந்த சைடாக இருக்கும். ஆமாவா? இப்போ என்ன சொல்கிறாங்க, சீமா இஸ் சிட்டிங் டு த இமீடியட் ரைட் ஆஃப் த கேர்ள். ஒரு கேர்ளோட இமீடியட் ரைட்டில் சீமா உட்காந்துருக்காங்க. சீமாவை இங்கே உட்கார வச்சிடலாம். ஒரு கேர்ளோட இமீடியட் ரைட்டில் சீமா உட்காந்துருக்காங்க. அந்த கேர்ள் யாருக்கு ஆப்போசிட்டில் உட்காந்துருக்காங்க அப்படின்னா பிரகாஷ்க்கு ஆப்போசிட்டில் உட்காந்துருக்காங்க. ஓகேவா? பிரகாஷ்க்கு ஆப்போசிட்டில் அந்த பொண்ணு உட்காந்துருக்காங்களாம். இப்போ இதில் என்னன்னா இந்த பிரகாஷ்ங்கிற பையன் தான் ரைட் எண்டில் இருக்கானா. ஓகேவா? பிரகாஷ் ஃபேஸிங் பிரகாஷ் த பாய் அட் எக்ஸ்ட்ரீம் ரைட். ஓகேவா? இது வந்து இந்த பாயோட எக்ஸ்ட்ரீம் ரைட்டு தானே, பாய் ரோல இது ரைட்டு, இந்த சைடு ஃபுல்லாக லெஃப்ட். ஆமாவா? இது ரைட் ஹேண்ட் சைடில் தான் இருக்கான் பிரகாஷ். ஓகே. இப்போ இந்த இது முடிஞ்சதா? அடுத்த இதில் என்ன சொல்கிறாங்க, ஒன்லி சுரேஷ் இஸ் பிட்வீன் ரூபேஷ் அண்ட் பிரகாஷ். பிரகாஷ்க்கும் ரூபேஷ்க்கும் நடுவில் சுரேஷ்னு ஒரே ஒரு பையன் தான் உட்காந்துருக்கானா. அப்போ சுரேஷ் இங்கே வருவான், பிரகாஷ் சுரேஷ்க்கு பக்கத்தில் யார் வருவா? ரூபேஷ்ங்கிற பையன் வருவான். ஆமாவா? ஏன்னா சுரேஷ் வந்து பிரகாஷ்க்கும் ரூபேஷ்க்கும் நடுவில் உட்காந்துருக்கான்னு சொல்கிறாங்களா? ஓகே. இப்போ கமலேஷ் டு த இமீடியட் லெஃப்ட் ஆஃப் த ரமேஷ் அண்ட் டு த இமீடியட் ரைட் ஆஃப் தினேஷ். இப்போ என்ன சொல்கிறாங்க, கமலேஷுங்கிற பையன் இன்னும் எத்தனை பேர் வரணும்? 1 2 3 4 5 6 இன்னும் 6 பேர் வரணும். பிரகாஷ்க்கு அந்த சைடு யாருமே இருக்க மாட்டாங்க, ஏன்னா பிரகாஷ் தான் ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து பார்க்குறப்ப ஃபர்ஸ்ட் ஆளாக உட்காந்துருப்பான். ஓகேவா? அப்போ பிரகாஷோட லெஃப்ட் சைடில் தான் எல்லாருமே உட்காந்துருக்காங்க. ஓகே. இப்போ என்ன சொல்கிறாங்க, கமலேஷ் இஸ் டு த லெஃப்ட் ஆஃப் ரமேஷ் அண்ட் டு த இமீடியட் ரைட் ஆஃப் தினேஷ். தினேஷோட ரைட் சைடில் கமலேஷ் உட்காந்துருக்கான், ராஜேஷோட லெஃப்ட் சைட்லேயும் கமலேஷ் தான் உட்காந்துருக்கான் அப்படிங்கிறாங்க. அப்போ கமலேஷ் எங்கே உட்காந்துருப்பான்? சென்டரில் உட்காந்துருக்கான். கமலேஷுங்கிற பையன் சென்டரில் உட்காந்துருக்கான். யாரோட லெஃப்டில் உட்காந்துருக்கான்? ரமேஷோட லெஃப்ட் சைடில் உட்காந்துருக்கான். ரமேஷோட லெஃப்ட் சைடு இதுதான், ரமேஷோட லெஃப்ட் சைடில் உட்காந்துருக்கான். யாரோட ரைட் சைடில் உட்காந்துருக்கான்? அண்ட் டு த இமீடியட் ரைட் ஆஃப் தினேஷ். தினேஷோட ரைட் சைடில் உட்காந்துருக்கான். ஆமாவா? ஓகே. இப்போ பாய்ஸோட பொசிஷன்ஸ் எல்லாமே எழுதிட்டோம். இன்னும் கேர்ள்ஸ் பற்றின இன்ஃபர்மேஷன் இதுக்கு மேலே தான் கொடுப்பாங்க. ஓகேவா?
இப்போ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ரீதா இஸ் ஃபேஸிங் ரமேஷ். ரீதா வந்து ரமேஷை ஃபேஸ் பண்ணி இருக்காங்க. ஓகே, ஒரு பொண்ணோட பொசிஷன் போட்டாச்சு. அண்ட் இஸ் டு த இமீடியட் லெஃப்ட் ஆஃப் கீதா. கீதாவோட இமீடியட் லெஃப்ட்ல யார் உட்காந்துருக்காங்க, ரீதா உட்காந்துருக்காங்க. அப்ப கீதாவோட பொசிஷன் எங்க வரும், கீதாவோட பொசிஷன் இங்க வரும். ஆமாவா? ஏன்னா கீதாக்கு இமீடியட் லெஃப்ட்ல யார் உட்காந்துருக்காங்க, ரீதா. அதுதான் இங்க சொல்றாங்க. ஓகேவா? அடுத்து என்ன சொல்றாங்க, ராதா இஸ் டு த தேர்ட் லெஃப்ட் ஆஃப் மீனா. மீனாவோட தேர்ட் லெஃப்ட்ல ராதா உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மீனா இங்க உட்காந்துருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் லெஃப்ட், செகண்ட் லெஃப்ட், தேர்ட் லெஃப்ட். தேர்ட் லெஃப்ட்ல யார் உட்காந்துருக்காங்கன்றாங்க, ராதா உட்காந்துருக்காங்கன்னு சொல்றாங்க. ஓகேவா? இப்போ கேர்ள்ஸ் பொசிஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் வச்சு போட்டாச்சு. இன்னும் ஒரே ஒருத்தவங்க பொசிஷன் மட்டும் போடலை. யாரோட பொசிஷன், சீமாவோட பொசிஷன் போட்டாச்சு. ஓகே, கேர்ள்ஸோட பொசிஷனில் சீமா போட்டாச்சு, கீதா போட்டாச்சு, ரீதா போட்டாச்சு, மீனாவோட பொசிஷனும் எழுதியாச்சு. கோமலோட பொசிஷன் போன சம்லேயும் அவங்க வந்தாங்கல்ல. ஓகே, கோமலோட பொசிஷன் தான் இங்கே போட போகிறோம். ஓகேவா? கோமலோட பொசிஷன் அந்த எண்டு, அதாவது பிரகாஷ்க்கு ஆப்போசிட்டில் கோமல் இருக்காங்க. இப்போ என்ன கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்கங்கிறத பார்ப்போம். விச் கேர்ள் இஸ் ஃபேஸிங் ரூபேஷ். எந்த பெண் ரூபேஷை பார்த்து கொண்டிருக்கிறார், பார்த்த மாதிரி அமர்ந்திருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. யாரு, ரூபேஷ்க்கு ஆப்போசிட்டில் யார் இருக்காங்க, ராதா. ரூபேஷ்க்கு ஆப்போசிட்டில் ராதாங்கிறவங்க உட்காந்துருக்காங்க. ஸோ ரூபேஷ்க்கு ஆப்போசிட்டில் ராதாங்கிற பொண்ணு உட்காந்துருக்காங்க. கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க, அடுத்த கொஷினில் விச் பேர் ஆஃப் த கேர்ள் அண்ட் பாய் இஸ் அட் ஒன் எக்ஸ்ட்ரீம் எண்ட். இந்த மாதிரி கொஷின்லையும் நம்ம போட்டிருக்க ஆன்சர் வந்து கரெக்டாங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஏன்னா இந்த 4 பேர் தான் கார்னர்ஸில் இருக்காங்க. ஓகேவா? மீனா, கோமல், தினேஷ், பிரகாஷ். அதாவது மீனா, கோமல், தினேஷ், பிரகாஷ். ஓகேவா? இப்போ மீனாக்கு ஆப்போசிட்ல தினேஷ் உட்காந்துருக்காங்க, கோமலுக்கு ஆப்போசிட்ல பிரகாஷ் உட்காந்துருக்காங்க. இல்லை அப்படின்னா மீனா, பிரகாஷ் டயக்னலா ஆப்போசிட், கோமல், தினேஷ் இப்படி கொடுத்துருந்தாலும் ஓகே தான். ஆனால் இந்த 4 பேரை தவிர வேற எந்த நேம் வந்திருந்தாலும் அது தப்பு தான். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கோமல், தினேஷ். ஓகே, இவங்க தான் ஆப்போசிட்ஸில் இருக்காங்க. ஏன்னா கோமல் வந்து கேர்ள்ஸ் சைடில் கார்னரில் உட்காந்துருக்காங்க. தினேஷுங்கிறவங்க பாய் சைடில் லெஃப்ட் சைடில் கார்னரில் உட்காந்துருக்காங்க. ஓகேவா? அடுத்து பார்த்தா மீனா, கமலேஷ்னு கொடுத்துருக்காங்க. மீனா, கமலேஷ் இல்லை. ஓகேவா? ஓகே, கமலேஷுங்கிறவங்க கார்னர்ல இல்லை. ஸோ அதையும் கேன்சல் பண்ணிடலாம். சீமா, சுரேஷும் இல்லை. கீதா, பரேஷுங்கிற ஒரு நேமே இல்லை. ஓகே, கீதாங்கிற நேமும் வந்து சென்டரில் தான் வராங்க. ஸோ கீதாங்கிற நேமும் இல்லை. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் பிரகாரம் பார்த்தோம்னாலும் நம்ம வந்து சம்மை கரெக்டாக சால்வ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தான் மீனிங். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சம் கொடுத்துருந்தாங்கன்னா இது வச்சு நீங்கள் ட்ராக் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம கரெக்டாக தான் போட்டிருக்கோமா அப்படின்னு ஒரு டைம் ரீசெக் பண்ணிக்கலாம். சப்போஸ் இங்கே 2 ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ணுற மாதிரி வந்துருச்சு அப்படின்னா ஒன்று கொஷின் ராங்காக இருக்கும், இல்லைன்னா நீங்கள் பிளாட் பண்ணது தப்பாக இருக்கும். ஸோ திரும்ப எழுதுகிற மாதிரி இருக்கும், திரும்ப அரேஞ்ச் பண்ணி திரும்ப ஒரு டைம் செக்அப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? தேர்ட் கொஷின், ஹூ இஸ் ஸ்டாண்டிங் டு த இமீடியட் லெஃப்ட் ஆஃப் ரூபேஷ். ரூபேஷோட இமீடியட் லெஃப்டில் யார் இருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. ரூபேஷ் இங்கே இருக்காரு. ரூபேஷோட லெஃப்ட் வந்து இதுதான். ஸோ ரூபேஷோட லெஃப்டில் யார் இருக்காரு, ரமேஷுங்கிறவங்க இருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் ரமேஷ். ஃபோர்த் கொஸ்டின், விச் ஆப்ஷன் இஸ் நாட் த சேம் ஆஸ் அதர் 3 ஆப்ஷன். மற்ற 3 விருப்பங்களை போல இல்லாத விருப்பம் இது. அதாவது கீழே 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. அந்த 4 ஆப்ஷன்ஸில் 3 ஆப்ஷன்ஸ் சேமாக இருக்குது, ஒன்று மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆட் அண்ட் அவுட் சிம்பிளாக சொல்லணும்னா ரமேஷ் அண்ட் ராதா. ஓகே, ரமேஷ்க்கும் ராதாக்கும் என்ன ரிலேஷன் பார்த்துடலாமா? ஓகே, ரமேஷ் இங்கே இருக்காங்க, ராதா இங்கே இருக்காங்க. அதாவது ரமேஷ்க்கு ஆப்போசிட்டில் இருக்க பர்சனோட நெய்பர். ஆமாவா? ரமேஷ் அண்ட் ராதா கனெக்டட்னு போட்டிருக்காங்க. ஓகே, அதே ரிலேஷனில் மிச்சத்தும் கொடுத்துருக்காங்களான்னு பார்த்தோம்னா சுரேஷ், கோமல், தினேஷ், கீதா. சுரேஷ், கோமல், தினேஷ், கீதா. ஓகே, அப்போ 4th ஆப்ஷன் தான் தப்பாக இருக்கும். ஆமாவா?
3 ஆப்ஷன் சேம்ன்ட்டாங்க, ஒரு ஆப்ஷன் தான் இன்கரெக்ட்ன்ட்டாங்க. 4th ஆப்ஷன் என்ன? ரூபேஷ் ராதா. இந்த ரூபேஷை விட மாட்டேங்கிறாங்கல்ல. ரூபேஷ் ரூபேஷ் எங்க இருக்காங்க? ரூபேஷ் இங்க இருக்காங்க. ரூபேஷ் ராதான்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா என்னன்னு வரணும்? ரூபேஷ் சீமான் வரணும். ஏன்னா நெய்பரோட பக்கத்துல இருக்கவங்க, அதாவது ஆப்போசிட்ல இருக்கவங்களோட பக்கத்துல இருக்கவங்கள தானே கொடுத்துருக்கணும். ஆனா இங்க ரூபேஷ் ராதான்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ராங் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் 4. லாஸ்ட் கொஸ்டின். Who are the immediate neighbors of the one who is facing Rita? ரீட்டாவோட 2 இமீடியட் நெய்பர்ஸ், ரீட்டாவோட ஆப்போசிட்ல இருக்காங்கல்ல, ரீட்டாக்கு ஆப்போசிட்ல யார் இருக்காங்க? ரமேஷ்னு இருக்காங்க. அவங்களோட நெய்பர்ஸ் யாருன்னு கேட்குறாங்க. இங்க சிங்குலரா கொடுக்கலப்பா, நெய்பர்ஸ்னு கொடுத்துட்டு ஓகேவா? இங்க தமிழ்ல கொஞ்சம் மிஸ்டேக்கனா இருக்கு. ரீட்டாவை பார்த்து கொண்டிருப்பவர்களின் உடனடி அண்டை வீட்டார்னு இருக்கு. அண்டை வீட்டார் இல்ல, உடனடி நெய்பர்ஸ், அதாவது பக்கத்துல இருக்கவங்க. ஓகேவா? இந்த அண்டை வீட்டார் இல்ல, அருகில் இருப்பவர். அருகில் இருப்பவர், அருகில் இருப்பவர்கள் யாருன்னு போட்டுக்கலாம். ஏன்னா ப்ளூரல் ஃபார்ம். இங்கிலீஷ்ல நெய்பர்ஸ்னு இருக்கு. அதனால ரீட்டாக்கு ஆப்போசிட்ல இருக்கவங்களோட நெய்பர். ரீட்டாக்கு ஆப்போசிட்ல ரமேஷ்ங்கிறவங்க இருக்காங்க. ஸோ ரமேஷோட லெஃப்ட் சைடில் கமலேஷ் இருக்காரு, ரமேஷோட ரைட் சைடில் ரூபேஷ் இருக்காங்க. ஸோ லாஸ்ட் கொஸ்டின்கான ஆன்சர் கமலேஷ் அண்ட் ரூபேஷ். ஓகேவா? ஸோ இதோட பேரலல் அரேஞ்ச்மெண்ட் முடிஞ்சதுப்பா. ஓகேவா? அடுத்தடுத்த டைப்ஸ் அடுத்தடுத்த வீடியோஸில் வரும். இந்த பிடிஎஃப் உங்களுக்கு டெலகிராம் சேனலில் அவைலபிளாக இருக்கும். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.